பெயர் முனீஸ்வரி, விருதுநகர் மாவட்டம், மேற்கு ஒன்றியம், சிவகாசி. நான் மகளிர் அணி ஒன்றிய செயலாளராக இருக்கேன். அதாவது இந்த பதிவு யாருக்குன்னா, விந்தியா ஒரு பரதேசிக்கு, பன்னாடைக்கு. எங்கள் அந்நியாரை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி தராதரம் இருக்குது? நீயே ஒரு விபச்சாரி, நீ அவங்கள பற்றி பேசலாமா? ஒரு பொண்ணு எப்படி இருக்குன்னா, அது எங்கள் அந்நியாரை பார்த்து தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம். அவங்கள பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன யோக்கியதான் தகுதி இருக்குது? திருவிழாக்கு கடை போடுவா பாருங்க, ஊர் ஊரா கடை போடுவாங்க பாருங்க, அது மாதிரி ஊர் ஊரா போய் கட்சி ஆபீஸு கட்சி மீட்டிங்னு பிரச்சாரம் பண்ணி போய் சீட்டு கேட்குறது. ஏன் உனக்கு யாத்தனை சீட்டு கொடுக்கலன்னு நீ அலையிறியா? உன்னைய மாதிரி தற்கொலை நினைச்சியா எங்க அந்நியாரு? ஒரு பெண் எப்படி வாழ்ன்றதுக்கு உதாரணம் அவங்க தான். இன்னைக்கு தான் கணவனும் சரி, தான் பிள்ளைங்களும் சரி, நாட்டு மக்களும் சரி, தான் மகளிர் அணி தலைவிகளும் சரி, எல்லாருமே நல்லா நினைக்கிற ஒரு உயர்ந்த உள்ளம். அவங்கள பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதி தராதரம் கிடையாது. நீ என்ன நிலைமையில இருந்த? எங்க கேப்டன் உன்னை எப்படி கொண்டாந்தாரு? விபச்சார விடுதலை சிக்கி உன் ஊரு, உன் பேரு, உன் உன் வரலாறு, உன் சம்பவம் எல்லாமே நாரி நனங்குலைஞ்சிருக்கும். ஆனா அதெல்லாம் காப்பாத்தி எங்க கேப்டன் கொண்டு வந்தாரு. தேமுதிக கட்சியை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன யோகிதை இருக்கு, தகுதி இருக்கு, தராதரம் இருக்கு? எடப்பாடி உனக்கு எவ்வளவு கொடுத்தாரு? சூட்கேஸ்ல எவ்வளவு வாங்கின? மகளிரை பத்தி கேவலமா பேசுற, அந்நியாரை பத்தி பேசுற. பிரேம்லதா சீட்டு சீட்டா ஊர் ஊரா கட்சின்னு வந்துட்டா தெரு தெருவா போய் கேட்குறாங்களாம், ஊர் ஊரா போறாங்களா? அப்ப நீ எங்க போன? செத்த முன்னாடி தான் உன் வீடியோவை பார்த்தேன். நீ செய்த பணத்துக்கு தானே போய் வாங்கிட்டு பேசிட்டு இருக்க. யாரை பார்த்து யாரை பேசுற? பட்டாசு வச்சு கொளுத்தி விட்டுறேன் பார்த்துக்கோ. விருதுநகர் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டா அத்தனை மக்கள் மகளிர் அணி இருக்காங்க. ஒருத்தி வாயில கொளுத்தி போட்டு போயிடுவோம் பார்த்துக்கோ. யாரை பார்த்து யாரை பேசுற? தற்கூரி நாய. அச்சனுக்கு சீட்டு, மச்சினிக்கு ஓட்டா. என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க? சீட்டுக்கு ஓட்டு கலைறது ஓன் கட்சி. உண்மையா நியாயமா நடக்கிறவங்க எங்க தேமுதிக பத்தி பேசுறதுக்கு யாருக்கு எந்த தகுதி தராதரம் கிடையாது. கரப்படாத பாலு எங்க அந்நியாரு. இன்னைக்கும் கணவர் கொடுத்த வாக்க காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ என்ன உன் கட்சி, எடப்பாடி என்ன செஞ்சாங்க மக்களுக்கு? என்ன செஞ்சு கிழிச்சிட்டாரு உங்க எடப்பாடி? எங்க அந்நியார் எவ்வளவு நல்ல தங்கமான குணம் தெரியுமா? இன்னைக்கு மக்களும் சரி, வீடும் சரி, நாடும் சரி, அத்தனைய கட்டி காத்து ஒரு சிங்கமா வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. உன்னே மாதிரி பணத்தை வாங்கிட்டு ஊர் ஊரா போய் கேவலமா பேசுற ஆளுன்னு நினைச்சியா? பேசுறதுக்குல ஒரு தகுதி தராதரம். அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனம் இருக்கணும். பிரேம்லதான் வாயில சொல்ற குடுப்பனம். உனக்கு யாரை பார்த்து யாரை சொல்லிக்கிட்டு இருக்கு? இன்னைக்கு எங்க கேட்ட நிலைக்கு போனாலும் எங்க அந்நியாரு மதிப்பு மறுவாதியும் கொடுத்து, வயிற்றுக்கு உணவு கொடுத்து, உடுத்துறதுக்கு துணி கொடுத்து எங்களை அவ்வளவு தூரம் வரவேற்பு வச்சிருக்காங்க. யாரும் இல்லாத மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்க. சிவகாசி பொண்ணு சும்மா விட மாட்டோம். வாயில பட்டாசை கொளுத்தி போட்டு விட்டுருவோம். பார்த்துக்கோ. இதான் லாஸ்ட் வார்னிங்.